இன்னைக்கு நம்ம பிளாக் பட்லர் செகண்ட் எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோடு ஓப்பனிங்ல அந்த 3 காமெடி பீஸுங்களும் என்னடா மேன்ஷன்ல எலித்தோட அதிகமா இருக்குதுன்னு புலம்பிக்கிட்டு இருக்க, அங்க ஒரு எலி கிராஸ் ஆகுமா, உடனே அந்த ஃபினியன் அங்க இருக்கிற ஒரு கல்லை தூக்கி போட்டு அவங்கள சாவடிக்க பார்த்துட்டு இருப்பான். அதுவே நம்ம ஹீரோ சில பணக்கார பாய்ஸ் எல்லாம் கூட்டு வச்சுட்டு அங்க ஒரு கேம் ஆடிக்கிட்டு இருப்பானா, அவங்களுமே என்ன வெளியில அதிகமா சத்தமா இருக்குது, ஏதாவது எலி தொல்லைகளா. அதுக்கு இன்னொருத்தனும் இந்த எலிகள் நம்மளோட உணவுகளை எடுத்துட்டு போறது மட்டும் இல்லாம தேவையில்லாத நோய்களையுமே பரப்பி விட்டுக்கிட்டு இருக்கும். இருந்தாலும் அந்த எலிகள் எல்லாத்தையும் வேணுனே தான் அவிழ்த்து விட்ட மாதிரி தெரியுதுன்னு அங்க லாவ்னு ஒருத்தன் இதை சொல்ல, அப்போ அங்க ரெட் கலர் ஹேர் வச்ச ஒரு லேடி இருக்கிறாங்கல்ல, அவங்க பேரு ஏஞ்சலினா. நீ சொல்றது கரெக்ட் தான்டா லாவ், நம்ம ஹீரோ பையன் எப்பவுமே எல்லா விஷயத்தையும் ஒரே சிங்கிள் ஸ்ட்ரைக்ல முடிக்கணும்னு நினைப்பான். டே கேம்ல அடுத்து உன்னோட டர்ன் வருது, நீ ஆடுறியான்னு கேட்கும் போது, ஆனா அந்த கேமுக்கும் நம்ம ஹீரோ இல்ல, என்னால எல்லாத்தையும் ஒரே நேரத்துல ஸ்ட்ரைக் பண்ண முடியும்னு தெரியற வரைக்கும் நான் ஆடல, நீங்களே ஆடுங்கன்னு சொல்லிடுவான். அதுல சோடா பொட்டி போட ஒருத்தன், சரி இந்த பேச்செல்லாம் இருக்கட்டும், முதல்ல எப்பதான் அந்த எலிகளை ஒட்டு மொத்தமா முடிப்பீங்கன்னு கேட்க, எப்ப வேணாலும் முடிச்சிடலாம், கரெக்டான நேரம் வரும்போது அந்த எலிகள் எல்லாம் அதுக்கு வைக்கப்பட்ட அந்த பொரி, அந்த சீஸ் கேக் அதை போய் எடுக்க தான் செய்யும். அதுக்கு வைக்கப்பட்ட அந்த சீஸை எடுத்துக்கிட்டு அந்த எலிகள் அது எங்க தங்கியிருந்திருக்கோ அந்த இடத்துக்கு போகும். ஒரே அடியா எல்லாத்தையும் அதே இடத்துல வச்சு முடிச்சிட வேண்டியதான். அதுக்கு முன்னாடி நான் இந்த கேமை முதல்ல முடிக்கிறேன்னு அங்க இருக்கிற 2 பால ஒன்னாவே பாக்கெட் பண்ண ட்ரை பண்ணுவானா. ரொம்ப பேராசையோட இருக்காதீங்கன்னு அந்த சோடா புட்டி சொல்லக்குள்ளேயே நம்ம ஹீரோ 2ஐயும் பாக்கெட் பண்ணிட்டு நான் பேராசையோட இருக்கிறேனா அப்படின்னு சொல்லுவான். ஆக்சுவலி இவங்க ஒரு எலியை வந்து முடிச்சு கட்டிடணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்களே, அது எலிய பத்தியும் தான், பட் இன்னொரு விஷயத்த பத்தியும். கேம் ஆடிக்கிட்டு இருந்த சில பேர் அங்கிருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறம் அந்த லாவ்னு ஒருத்தர் இருந்தான்ல அவனும், அப்புறம் அந்த ஏஞ்சலினா அப்படிங்கிற அந்த லேடியும் அங்க இருப்பாங்களா. நம்ம செபாஸ்டின் அவங்களுக்கு டீ போட்டு கொடுக்கறதெல்லாம் பார்த்துட்டு அங்க கிரில்னு சொல்லி அந்த ஏஞ்சலினாவோட பட்லர் ஒருத்தர் இருப்பான். ஒழுங்கா செபாஸ்டினை பார்த்து எப்படி ஒரு நல்ல பட்லரா இருக்கிறதுன்னு கத்துக்கிடான்னு திட்டிட்டு இருப்பாங்க. அந்த ஏஞ்சலினா இருக்கிறாங்கல்ல, அவங்க ஆக்சுவலி நம்ம ஹீரோவோட ஆன்டியா தான் இருக்கும். அப்போ அந்த லாவுங்கிறவனும் நம்ம ஹீரோவை பார்த்து, ஆமா இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட டீலிங் பேசுறதுக்காக நேத்து ஒருத்தன் வந்திருப்பான்ல, அவன் உண்மையாலுமே ஒரு ஸ்மக்லர் அப்படின்னு நீங்க ஷியோரா இருக்கிறீங்களா? ஏன்னா எலிகளை பிடிக்கணும்னா அதுக்கு இந்த மாதிரியான எலிகளுக்கு தான் அதுக்கான வித்தை தெரியும்னு அவன் சொல்லிக்கிட்டே நம்ம ஹீரோ கிட்ட வர, டே என்னோட பிரஷஸான நெஃப்யூவை என்னடா பண்ண பாக்குறேன்னு நம்ம ஏஞ்சலினாவும் அந்த லாவும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, இவங்க தேர மாட்டாங்கன்னு ஹீரோ அங்க இருந்து போயிருவானா. அதுவே அந்த 3 காமெடி பீஸுங்களும் எலியை பிடிக்கிறேன்னு வரண்டால அலப்பற பண்ணிக்கிட்டு இருக்க, செபாஸ்டியன் கப்புன்னு அதை பூச்சி வாங்கிட்டே கொடுத்துட்டு பொத்திட்டு போய் வேலையை பாருங்கன்னு அனுப்பிச்சு விட்டுறான். ஹீரோ ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்போடா இப்போவாது கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன்னு நினைக்க, சடனா பின்னாடி வந்து யாரோ கடத்துறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு செபாஸ்டியனும் டீ ஐட்டம் வந்து இருப்பான். உள்ள வந்து பார்த்தா நம்ம ஹீரோட ரூம் பயங்கரமா கலைஞ்சிருக்கும். கொண்டு வந்த டீ வேஸ்டா போச்சுன்னு அதை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பான். அண்டர் வேர்ல்டோட ஒரு போலீஸ், அரசு குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள்ல செஞ்சு கொடுக்கிற ஒரு காவல் நாய், பயங்கர பவர்ஃபுல்லான ஒருத்தன். அப்புறம் என்ன, உங்களை எதிர்க்கிறவங்கள நீங்க விட்டே வைக்க மாட்டீங்க. எத்தனை நிக்நேம்டா உங்களுக்கு எல்லாம் இருக்குது, அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் எத்தனை குடும்பத்தை நீ மொத்தமா அழிச்சிருந்திருக்க. சிஎல் ஃபேண்டம் ஹைவ்னு நம்ம ஹீரோவை கடத்திட்டு வந்து வச்சிருந்திருப்பானா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோட மேன்ஷன்ல கேம் ஆடும்போது அந்த மார்க் மாமாவும் இருந்திருப்பான். அவன் பேர் அசுரோ. இப்படி ஒரு கடத்தல் நடக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ எதிர்பார்த்த மாதிரி தான் இருக்கு. மேட்டர் என்னன்னு பார்த்தா இந்த அசுரோ ஒரு இட்டாலியன் மாஃபியா கேங்க சேர்ந்தவன். அங்க நிறைய பிசினஸ் எல்லாம் பண்ணியாச்சு. இப்ப இங்கிலாந்துலயே அந்த பிசினஸ் பண்ணலான்னு இருக்கிறான். ஆனா ஒரு ஸ்ட்ராங்கான டைப் ஒண்ணு வேணும்ல, அதனால தான் நம்ம ஹீரோவோட ஃபேமிலி கூட ஒரு சின்ன டீலிங் மேக் பண்ணலாம் அப்படின்னு நினைக்க, அதுக்கு நம்ம ஹீரோ ஒத்துக்கிற மாதிரி கிடையாது. ஏன்னா அவன் ட்ரக் பெடல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான். நம்ம ஹீரோ கிட்ட அங்க சில ட்ரக்ஸ் எல்லாம் இருக்கும் என்னமோ, ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ ஒத்துக்கிற மாதிரி இல்ல. 1868 வருஷத்துல போடப்பட்ட லா படி எங்களோட குயின் இந்த ஊர்ல ஓபிஎம் ஒரு ட்ரக் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, அதை பெடல் பண்றதுல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லுவானா. என்னடா உங்கள மாதிரியான இந்த இங்கிலாந்து பசங்களை எனக்கு பிடிக்காததுக்கு காரணமே இந்த குயினை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிற காரணம் தான். வா உனக்கும் எனக்கும் பெரிய வித்தியாசம் எல்லாம் கிடையாது, நம்ம ஒண்ணு சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு ஹீரோ, என்ன போக விடாம நீங்க இதே இடத்துல பிடிச்சி வச்சிருந்தா மட்டும் உங்களுக்கு அது கிடைச்சிருன்னு கிடையாது. நான் போகலன்னா என்னோட அசிஸ்டன்ட் அந்த கீயை கொண்டு போய் கவர்மெண்ட் கிட்டே ஒப்படைச்சிருவான்னு சொல்ல, கடுப்பான அந்த அசுரவும் கண்ணை எடுத்து பாயிண்ட் பண்ணிக்கிட்டு, உங்ககிட்ட விளாண்டுக்கலாம் எனக்கு நேரம் கிடையாது, ஒழுங்கா அந்த ஸ்டோர் ஹவுஸோட கீ எங்க இருக்குதுன்னு சொல்லு, இல்லைன்னா உன்னோட ஒவ்வொரு சர்வெண்ட்டையும் நான் போட்டு தள்ள வேண்டியதா இருக்குண்டான்னு சொன்னா, நம்ம ஹீரோ அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஓனரோட பேச்சை கேட்கிற நாய்ங்களா பாக்குறதுக்கு நல்லாதான் இருக்குதுன்னு சொல்ல, அவன் நம்ம ஹீரோவோட வாயிலே பொக்குன்னு வச்சுட்டு இனிமேல இவன்ட்ட நெகோசியேட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாதுன்னு அவன்கிட்டயோ கால் பண்ணி சொல்றான். யாரு ஹீரோவை தூக்கிட்டு போயிருப்பாங்கன்னு செபாஸ்டியன் யோசிச்சுக்கிட்டு இருக்க, செபாஸ்டியன் ஒரு லெட்டர் வந்திருக்குதுன்னு வேகமா அந்த மே பொண்ணு கொண்டு வருவாளா. அதே நேரத்துல அங்க வெளியில மரத்துக்கிட்ட இருந்து யாரோ நம்ம செபாஸ்டியனை போட்டு தள்ளுறதுக்காக ஸ்னைப் பண்ண பாப்பாங்க. ஆனா ஓடி வந்த வேகத்துல அந்த மே பொண்ணு கீழே ஒழுக போக அவளை கேட்ச் பிடிக்க போயிட்டு எப்படியோ நம்ம செபாஸ்டியன் அந்த புல்லட்ல இருந்து எஸ்கேப் ஆயிடுறானா. அந்த லெட்டர்லயும் உங்க ஹீரோ உயிரோட வேணும்னா எங்களை வந்து மீட் பண்ணுங்க அப்படின்னு தான் போட்டிருந்திருக்கும். இந்த கன் சவுண்ட் கேட்டு மத்தவங்க எல்லாரும் வெளியே வந்துட்டு என்னாச்சுன்னு கேட்கும் போது, இல்ல பெரிய பிரச்சனை எதுவும் கிடையாது, நீங்க எல்லாரும் என்ன வேலை பண்ணிட்டு இருந்தீங்களோ அதை போய் பண்ணுங்க, அப்புறம் இதை உடஞ்சு போனது எல்லாத்தையும் நீங்க சுத்தம் பண்ணிருங்க சரியான்னு. ஒரே செகண்ட்ல செபாஸ்டியன் அங்கிருந்து காணாம போயிருந்திருப்பானா. செபாஸ்டியனை மர்டர் பண்றதுக்காக சில பேர் அனுப்பிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அவங்க
அவங்களும் அந்த அசுரோக்கு கால் பண்ணிட்டு தலை டார்கெட் மிஸ் ஆயிடுச்சு, எங்களால அவனை போட்டு தள்ள முடியல, அதான் வேகமா அங்கிருந்து எஸ்கேப் ஆகி வந்துகிட்டு இருக்கிறோன்னு சொல்லுவானுங்க. ஆனா அவனுங்க அப்படி சொல்லும் போது அவங்கள பின்னாடி நம்ம செபாஸ்டியன் ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி தெரிய அங்க ஏதோ அந்த ஆளுங்க அலற அந்த ஒரு சத்தம் மட்டும் தான் கேட்கும். நான் தான் ஏற்கனவே சொன்னானடான்னு நம்ம ஹீரோ நக்கலா சிரிக்க அந்த அசுரோ ஹீரோவை அடிக்க ஆரம்பிப்பான். அதுக்கப்புறமும் கால் வரும், அது நம்ம செபாஸ்டினா தான் இருக்குமா. ஓகே, நீங்க தான் எங்களோட மாஸ்டரை கடத்தி வச்சிருக்கீங்களா, அப்படி கடத்திருக்கீங்கன்னா ஒரு தடவை அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்க நம்ம ஹீரோ சும்மா நாய் மாதிரி பொஃப் அப்படின்னு உழைப்பானா. செபாஸ்டியனும் ஓகே மாஸ்டர், நீங்க கொடுத்த சிக்னல் புரிஞ்சிருச்சுன்னு அந்த 2 பேர் கார்ல வந்திருப்பானுங்கள அவனுங்களை ஒரு மலை கிட்ட நிறுத்திட்டு அவனுங்களோட போன்ல இருந்து தான் காலே பண்ணியிருந்திருப்பான். ஓகே கைஸ், நீங்க 2 பேரும் சொர்க்கத்துக்கு போற இந்த பயணத்துல கொஞ்ச நேரம் நான் இடைமறைச்சதுக்கு என்ன மன்னிச்சிடுங்கன்னு அந்த அசுரோ எங்க இருக்கிறான்னு அட்ரஸ் மட்டும் கேட்டுட்டு அந்த கார்ல இருந்து இறங்க. அவ்வளவுதான், அது கீழே வந்து கம்ப்ளீட்டா பிளாஸ்ட். ஹீரோவோட மேன்ஷன்ல இருந்து இந்த லாவும் ஏஞ்சலினாவும் கிளம்பும் போது ஓகே செபாஸ்டியன் ஏதோ வேலையா கிளம்பி இருக்கான். ஹீரோவும் நல்லா தானே இருப்பான், நல்லாதான் இருப்பான், ஏன்னா கடந்த 2 வருஷமா நம்ம ஹீரோவோட ஒரு நிழல் மாதிரியா அந்த செபாஸ்டியன் இருக்கிறான், அதெல்லாம் அவன் கண்ணுங்கருத்தமா பாத்துக்குவான்னு சொல்ல அந்த ஏஞ்சலினா 2 வருஷமா தான் அந்த செபாஸ்டியன் இங்க இருக்கிறான், அதுக்குள்ள எப்படி என்ன விட ஹீரோ கிட்ட அதிகமா க்ளோஸ் ஆனா அப்படிங்கிற மாதிரி நினைப்பா. செபாஸ்டியனை போட்டு தள்ளுறதுக்காக அந்த அசுரோ ஏகப்பட்ட ஆளுங்களை கன்னோட அங்க நிறுத்தி இருந்திருப்பான. ஆனா அவனுங்களை எல்லாரையும் மீறி நம்ம செபாஸ்டியன் உள்ள போய் நின்னுகிட்டு இருப்பான். அதுவே வீட்டுல இந்த முட்டா பசங்களும் ஆமா எங்க செபாஸ்டியன் போனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சோகமா வந்துகிட்டு இருக்கேன். அதுவே செபாஸ்டியன் அங்க இருக்கிற எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு ஓகே கைஸ், இன்னும் கொஞ்ச நேரம் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு எனக்கு ஆசையா தான் இருக்கு, ஆனா டின்னர் டைம் வரக்குள்ள ஹீரோ வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்ல அப்படின்னு மேன்ஷனுக்குள்ள வருவானா. அங்க வந்தாலுமே அங்க உள்ள இருக்கிறவங்களும் கன்னை வச்சு பயங்கரமா ஃபயர் பண்ணிக்கிட்டு இருக்க. இங்க இந்த 3 முட்டா பீஸுங்களும் சரி செபாஸ்டியன் வர மாதிரி தெரியல, அவன் மேக் பண்ணி வச்ச கேக்க நாமளே சாப்பிடலான்னு ஸ்பூன் எடுக்க போனா அங்க ஸ்பூன் எல்லாமே காணாம போயிருக்கும். அந்த ஸ்பூனு கத்தின்னு எல்லாத்தையும் கையோட கொண்டு வந்து அங்க இருக்கிற எல்லாரையும் காலி பண்ணிக்கிட்டு இருப்பானா. கைகள் நடுங்க கன்னோட அந்த அசுரோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. ரூம்குள்ள அசால்ட்டா என்ட்ரி ஆன செபாஸ்டியனும் என் பேரு செபாஸ்டியன், என் மாஸ்டர் நான் திருப்பி கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அந்த சாவியை குடுறான்னு நம்ம ஹீரோவோட தலைமையில கன் வைக்க அதான் எட்டு வந்திருக்கேன்னு அவனும் சாவி எடுத்து காட்டுவான். கரெக்டா அவன் தலையிலேயே ஷூட் பண்ணி ஏகப்பட்ட புல்லட்டை இறக்கி நம்ம செபாஸ்டியனை அங்கேயே படுக்க போட்டுறாங்க. அசுரோவும் ஓகே குட்டி பையா என்ன கண்ணுல இந்த ஐ பேட்ச் எல்லாம் போட்டு காமெடி பண்றேன்னு நம்ம ஹீரோவை நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்க. காண்டான ஹீரோவும் போதுண்டா தூங்குன மாதிரி நடிச்சதெல்லாம் முதல்ல எந்தர்றான்னு சொல்ல செபாஸ்டியனும் எந்திரிச்சிட்டு அவனோட உடம்புல ஷூட் பண்ண எல்லா புல்லட்ஸையும் வாயில இருந்து எடுத்து அது சும்மா தூக்கி வீசி அங்க இருக்கிற ஆளுங்க எல்லாரையும் காலி பண்றான். ஏன்டா தேவையில்லாம சண்டையில என் துணியெல்லாம் கிழிச்சிட்டு இருக்கிறீங்க, அது எவ்வளவு காஸ்ட்லி தெரியுமான்னு புலம்பிட்டு இருக்கேன். அதை கிழிக்காம உன்னால சண்டை போட்டிருக்க முடியும்னு எனக்கு தெரியும், முட்டாள் மாதிரி வளராதரான்னு நம்ம ஹீரோ அங்க காண்டாவும். அப்ப ஹீரோவும் மரியாதையை நான் வந்து காப்பாத்துறான்னு அவன் கண்ணுல ஏதோ வித்தியாசமா சிம்பிள் மாதிரி தெரிய உன்னை விட மாட்டேன்னு அசுரோ ஃபயர் பண்ணிடுறானா. ஆனா நம்ம ஹீரோ உயிரோட தான் இருக்கிறான். கன்ல இருந்து வெளியான புல்லட்டை ஏர்லயே கேட்ச் பிடிச்சு சும்மா அவனோட பாக்கெட்ல போடும்போது அந்த அசுரோட கையெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி திரும்பிக்கும். செபாஸ்டியன் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கா பார்த்து அந்த அசுரோவும் எதுக்கு அவன் கூட இருக்கிற, என் பக்கம் வந்துரு, அவன் உனக்கு எவ்வளவு தரானோ அதோட நான் அதிகமா தரேன், உனக்கு என்ன வேணுமோ அது எல்லாத்தையும் நீ எடுத்துக்கலாம்னு சொல்ல. பரவாயில்ல அசுரோ, உங்களோட டீலிங்கிறது ரொம்ப நல்லா தான் இருக்கு, இருந்தாலும் என்ன பண்றது, எனக்கு இந்த சாதாரண மனிதர்களோட பிளஷர்ஸ் மேல சுத்தமா ஆர்வம் இல்ல, ஏன்னா நான் ஒரு டீமன், என்னோட மாஸ்டர் கூட நான் ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருந்திருக்கேன், அந்த கான்ட்ராக்ட்ல அவரோட சோலைய எனக்காக எழுதி வச்சிருக்காருன்னு சொல்ல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவையும் திருப்பி வீட்டுக்கு கூட்டிட்டு வருவானா. அந்த மேவும் ஃபினியனும் வந்துட்டு ரொம்ப ஆர்வமா நம்ம ஹீரோவை பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா செபாஸ்டியன் தூக்கிட்டு வரங்காட்டி நம்ம ஹீரோ அவ்வளவு கியூட்டா தெரியறானாமா. கீழே இறக்கலான்னு சொல்லி இறங்கி நிற்கும் போது அந்த செபாஸ்டியன் நம்ம ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்பான். சாரி தல, இந்த மாதிரியான ஒரு தப்பு நான் பண்ணிருக்கவே கூடாது, உங்க ஃபேமிலியோட ஒரு பட்லரா இருந்துகிட்டு இந்த மாதிரியான ஒரு தப்பு நான் பண்ணிருக்கவே கூடாது, டின்னர் ரெடியா இருக்கு, கொஞ்சம் லேட் ஆகும் போலன்னு சொல்ல அங்கே அந்த ஒரு எபிசோடையும் முடிக்கிறாங்க. சோ யா, தேங்க்யூ.